வணக்கம். வெல்கம் டு ஒரு நியூஸ் பல வியூஸ். தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லி போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வர்றத விமர்சனம் பண்ணியிருக்காரு. டெல்லி ஆட்சிக்கு அடிமையா இருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமிங்கிற மாதிரி பேசுறாரு. உள்துறை அமைச்சரை போய் சந்திச்சுட்டு வந்தாலே அடிமை ஆயிட்ட மாதிரி எப்படி அர்த்தம் செய்ய முடியும்? இந்த கூட்டணியை போன வருஷம் ஏப்ரல் மாசம் அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக வெயிட் பண்ணி இந்த கூட்டணி அனௌன்ஸ் பண்ணிட்டு அவர் வீட்டுல டின்னர் சாப்பிட்டு தான் போனார். இந்த கூட்டணிக்கு அனௌன்ஸ் பண்றதுக்கே அவர் டெல்லியில இருந்து சென்னைக்கு வந்துதான் பண்ணாரு. அமித்ஷா அவர்கள் இந்த நாட்டோட உள்துறை அமைச்சர், அவருக்கு வேலை பளு அதிகமா இருக்கும். இந்த தேர்தல் நேரத்துல அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காம உடனடியா டெல்லி போய் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு வர்றதுல என்ன தப்பு இருக்க முடியும்? இதை ஒரு விமர்சனம்னு திரு ஸ்டாலின் அவர்கள் செஞ்சுட்டு இருக்காரு. ஏன் திரு அமித்ஷா அவர்களே இருமுறை சென்னைக்கு வந்தப்போ இந்த 6 மாத காலத்துல அவரை போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்கவே இல்லை. தேவை இருக்குன்னா போய் பார்ப்பாரு. எப்போ யாரை எதுக்காக போய் பார்க்கணும்ன்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு. அதனால திரு ஸ்டாலின் அவர்கள் இதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம். அமித்ஷா அவர்கள் ஏதோ ஒரு சிங்கம் போலவும் அவர் பயமுறுத்தி டெல்லிக்கு வர வைக்கிற மாதிரியும் எல்லாம் பேசுறாரு ஸ்டாலின். அதே அமித்ஷா அவர்களை ஒரு சிங்கமா நம்ம ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக வச்சுக்கிட்டாலும் சிங்கத்தை அதனோட கொகையிலே போய் பார்த்துட்டு வர்றாருல்ல திரு எடப்பாடி பழனிசாமி. நீங்க அதை அப்படித்தானே எடுத்துக்கணும். அதே மாதிரி பிஜேபியும் ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க திரு டிடிவி தினகரன் அவர்களையும் அன்புமணி அவர்களையும் அவங்க கட்சி சின்னத்துல பாதி தொகுதிகளும் மீதி தொகுதிகளை தாமரை சின்னத்துல போட்டியிடும் மாதிரி வலியுறுத்துறதா நம்ம கேள்விப்படுறோம். அது ஒருவேளை உண்மையா இருந்தா அது நிச்சயமா எந்த விதத்துல அது பிஜேபிக்கு நல்லது செய்யும் நமக்கு தெரியல. இன்னொரு கட்சிக்குன்னு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள்ல நம்ம கட்சியோட சின்னத்துல போட்டியிடணும் அப்படின்னு வலியுறுத்துறது எந்த விதத்துல சரியா இருக்க முடியும்? ஏற்கனவே நம்ம உள்வாடகைன்னு பேசிட்டு இருந்த மாதிரி இன்னொருத்தர் பேர்ல பட்டா இருக்கிற நிலத்துக்கு நாம சொந்தம் கொண்டாடுற மாதிரி இந்த மாதிரி நம்மளுடைய சின்னத்துல இன்னொரு கட்சியை போட்டி போட சொல்றது. ஏதோ லெட்டர் பேட் கட்சியா இருந்தா பரவாயில்ல, அதை நம்ம கேட்கறதுல தப்பு இல்லை. ஏன்னா அவங்களுடைய சின்னம் பிரபலமா இருக்காது. சுயேட்சை சின்னத்துல போட்டியிடும் போது அது மக்கள் மத்தியில பெரிய ரீச் இருக்காது. அந்த மாதிரி கட்சிகளை நீங்க வலியுறுத்துறதுல தவறில்லை. பெரிய கட்சிகள் ஓரளவுக்கு வாக்கு வங்கி இருக்கிற கட்சிகள்ன்றதுனாலதான் நம்ம அதை கூட்டணியில சேர்க்கிறோம். அப்படின்னும் போது நீங்க திரு அன்புமணி அவர்களுடைய மாம்பழம் சின்னமோ திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய குக்கர் சின்னத்தையும் நீங்க அனுமதிக்கிறது தானே சரியா இருக்க முடியும். அவர்களை தாமரை சின்னத்துல போட்டியிட சொல்றது எந்த விதத்துல சரியா இருக்க முடியும்? இதெல்லாம் ஒருவேளை உண்மையா இருந்தா இது அந்த அளவுக்கு பிஜேபிக்கு எந்த விதத்திலயும் நல்லது செய்யாதுன்னு தான் நமக்கெல்லாம் தோணுது. அது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு பசி ஆத்துற மாதிரி, ஸ்டீராய்ட் போட்டு ஸ்டிமுலேட் பண்ணி growth ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி தான் இதெல்லாம். ஸ்டீராய்ட் ஸ்டிமுலேட்டட் growth மாதிரி, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு பசி ஆத்துற மாதிரி. இது ஒரு ஆர்கானிக் growth-ஆ ஒரு ஹெல்த்தி growth-ஆ இருக்க வாய்ப்பே கிடையாது. இது எந்த விதத்திலையும் பிஜேபியினுடைய ஒரு ஹெல்த்தி growth-க்கு உதவி பண்ணாது. இதை பிஜேபி புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் எவ்வளவோ கூட்டணிக்கு ட்ரை பண்ணி பார்த்தாரு. காங்கிரஸோட கூட்டணி சேர முயற்சி பண்ணாரு. பாண்டிச்சேரியில திரு ரங்கசாமி அவர்களோட கூட்டணி சேர முயற்சி பண்ணாரு. எந்த முயற்சியுமே அவருக்கு பலன் அளிக்கல. ஏன் சின்னஞ்சிறு கட்சிகள் கூட அவரோட கூட்டணி சேரதுக்கு முன் வர மாட்டேங்குது. சமீபத்துல ஆரம்பிச்ச அஇஅதிமுக மமுக, அதாங்க திருமதி சசிகலா அவர்களுடைய கட்சி, அவங்க கூட இவரோட சேர முன் வரல. போய் திரு ராமதாஸ் அவர்களை சந்திச்சு 2 பேரும் ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்க. ஆனா சசிகலா அவர்களை நீங்க சேர்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா ஊழல்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவங்க சிறைக்கு சென்று வந்தவங்களை போய் நீங்க எப்படி சேர்த்துப்பீங்க? அதுல உங்களுக்கு தயக்கம் இருந்திருக்கலாம். திரு விஜய் அவர்களுக்கு தயக்கம் இருந்திருக்கலாம். ராமதாஸ் அவர்களும் ஜாதி கட்சின்னு சொல்லி சேர்க்க மாட்டீங்க. உங்க கொள்கைகள்லாம் சரிதான், ஆனா இந்த கொள்கைகள்லாம் வச்சு தேர்தல் எல்லாம் வெற்றி பெறதுங்கிறது அந்த அளவுக்கு சாத்தியம் கிடையாது. திரு சீமான் அவர்கள் இதே மாதிரிதான் கொள்கை பேசிட்டே இருக்காரு. எந்த தேர்தலையே அவர் ஜெயிக்க முடிஞ்சா, ஆனா அவரால் ஒரு 8% 10% வாக்குகளை தொடர்ந்து இப்போ அவருடைய வாக்கு வங்கி 8% அளவுக்கு உயர்ந்திருக்கு. அதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்தான். அந்த வாக்கு சதவீதத்தை மட்டும் வச்சுக்கலாமே தவிர தேர்தலில் வெற்றிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்? அதுக்கு இன்னும் எவ்வளவு காலம் ஆகும்? திரு சீமான் அவர்களுக்கே இன்னும் எவ்வளவு காலம் ஆகும்னு நமக்கு தெரியல. அது வரையும் அவர் தொடர்ந்து தாக்கு பிடிச்சி கட்சியை தொடர்ந்து நடத்தணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா அவரால் திரு சீமான் அவர்களால கூட நடத்த முடியும். ஏன்னா அவரை ஃபாலோ பண்றவங்க, அவருக்கு ஆதரவா இருக்கிறவங்க, அவருக்கு வாக்களிக்கிறவங்க எல்லாமே அவருடைய கொள்கைகள், குறிப்பா தமிழ் தேசிய கொள்கைகளால ஈர்க்கப்பட்டு அவருக்கு வாக்களிக்கிறவங்க. அந்த இல்லாம ஒரு ஆல்டர்னேட்டிவா ஒரு மாற்றா அவரை கொஞ்சம் நல்லா பேசுறாரு, நல்லா செயல்படுறாரு, அவருடைய அரசியல் செயல்பாடுகளை உன்னிப்பா கவனிச்சு அவருக்கு வாக்களிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி இல்லையே. உங்களுடைய ஆதரவாளர்கள் 90% 95% வரைக்கும் கொள்கைன்னா என்னன்னே தெரியாதவங்க. அவங்களெல்லாம் வச்சுட்டு நீங்க எப்படி தொடர் தோல்விகளை சந்திக்க முடியும்? திரு சீமான் அவர்கள் சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இப்படி எல்லா தேர்தல்களையும் சந்திச்சாலும் அவர் தொடர் தோல்விகளை தான் பெற்றுட்டு வராரு. அவருடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு, அவ்வளவுதான்.
ஆனா அந்த மாதிரி உங்களால ஒரு தோல்வியை தாங்க முடியுமா? ஒரே ஒரு தோல்வியை கூட உங்களால மட்டும் இல்ல, உங்களுடைய தொண்டர்களால நிச்சயமா தாங்க முடியாது. உங்களுடைய தொண்டர்கள், அதாவது ரசிகர்களா இருந்து இப்ப தொண்டர்களா மாறி இருக்கிறவங்க, உங்களுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர்கள் இல்ல, உங்களுடைய கவர்ச்சியினால ஈர்க்கப்பட்டவர்கள். உங்களுடைய திரைப்பட கவர்ச்சியினால உங்க மேல ஒரு அபிமானம் வச்சு அவங்க உங்களுக்கு வாக்களிக்க தயாரா இருக்காங்க. அவங்களால ஒரே ஒரு தேர்தலை கூட ஒரு தோல்வியை அவங்களால சந்திக்க முடியாது. உங்களாலையும் நிச்சயமா சந்திக்க முடியாது. இதையெல்லாம் திரு விஜய் அவர்கள் சிந்திச்சு செயல்பட்டு இருக்கணும். ஆனா இப்ப காலம் கடந்து போச்சு. எதுவா இருந்தாலும் திரு விஜய் அவர்கள் வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலை தனிச்சு எதிர்கொண்டு அதனுடைய விளைவுகளை சந்திச்சுதான் ஆகணும். வேற வழி இல்லை. நன்றி, வணக்கம்.